சமீபத்தில் நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன ஒரு சின்ன பிக்சர் ஒன்று பார்த்தேன். அந்த பிக்சரில் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு அப்பாவுடைய முதுகை காமிக்கிறாங்க, இன்னொரு பக்கத்தில் ஒரு பிள்ளையினுடைய முதுகு காமிக்கிறாங்க. அந்த அப்பாவுடைய முதுகில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணிக்கை கடங்காத ஏராளமான அம்புகள் வந்து அவங்க அப்பாவுடைய முதுகில் அப்படியே குத்தி ரத்தம் வலிக்கிறது மாதிரி ஒரு ஃபோட்டோ. இந்த பக்கத்தில் மகனுடைய முதுகில் ஒரே ஒரு அம்பு குத்தி இருக்குது, அதில் ரத்தம் வலியுது. அவன் வந்து அந்த மகனுடைய அந்த பிக்சருக்கு மேலே போட்டிருக்கு, என்னால் இந்த வலி தாங்கவே முடியல அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. இந்த அப்பா அப்படி நின்றுட்டு இருக்கிற மாதிரி அந்த பிக்சரை பார்த்தேன். அப்போ நான் வந்து உடனே என்ன நினச்சேன் அப்படின்னா, ஏசப்பாவையும் என்னையும் தான் அந்த இடத்துல கம்பேர் பண்ணி பார்த்தேன். அந்த இடத்துல ஏசப்பா நிற்கிறாரு, அவருடைய முதுகை பார்க்குறேன். அவருடைய முதுகு உழுகிறவன் நிலம் போல ஆயிச்சாமா. உழுகிறவனுடைய நிலத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா? உழுகிற இடத்தை பார்த்துருக்கீங்களா? அந்த அவன் மிதிச்சிருக்கிற இடத்துல பின்னாடி இருக்கும் பாருங்களேன், அந்த கட்டம் வந்து ஷார்ப்பா இப்படி இருக்கும். அதை அழுத்தி உழும்போது பார்த்தீங்கன்னா கோடு மாதிரி போகும் பாருங்க, ஸ்ட்ரைட்டா உள்ள இருக்கிற மண்ணெல்லாம் அப்படி தள்ளி. அப்ப என் ஏசப்பாவனுடைய முதுகு வந்து அவங்க அடிச்ச அடியில அந்த சதை அப்படியே கிழிஞ்சு அப்படியே வரி வரியா உழுகிறவனுடைய நிலம் போல. உழுகிறவனுடைய நிலம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஷேப்பா இருந்திருக்குதா? ஒரு இடம் கூட ஷேப்பா நம்ம பார்க்க முடியாது. எல்லா இடமும் அப்படியே கொச கொச கொசன்னு இருக்கும். அவ்வளவு வலிகளையும் ஆண்டவர் நமக்காக தாங்கினார். நம்ம தான் அவர் அப்படி பண்ணணும், அவ்வளவு காயப்படுத்தினாங்க. ஆனா நீங்களும் நானும் பட்டிருக்கிற காயம் ஒரு சின்ன அம்பு மட்டும்தான் உங்க முதுகுல இப்ப குத்திருச்சு. அதுக்கும் உயர்வு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு, அதற்கும் எவ்வளவு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஆனா நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க தெரியுமா? என் காயம் ரொம்ப பெருசு, என் வலி ரொம்ப பெருசு, எனக்கு நிறைய ரத்தம் வருது, நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு உங்க கேரக்டரே நீங்க மாத்திட்டீங்க.